குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் எங்கேருந்து பிரிஞ்சுது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டிஷ்யூ சிஸ்டம்னு ஒரு ஹெட்டிங் படித்தோம். இந்த டிஷ்யூ சிஸ்டத்தில் ஜூலியன் வேன் சாக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், ஹேவ் 3 டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டமாக பிரித்தார். ஒன்று எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், இன்னொன்று கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், அண்ட் ஃபைனலி வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இந்த மாதிரி 3 சேர்ந்ததுக்கு பிறகு தான் ஓவராலாக ஒரு டிஷ்யூ சிஸ்டம் பிளானில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இதை நம்ம ஆல்ரெடி எபிடெர்மிஸும் கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டமும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் ஆஃப் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம் ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ். ஜிம்னோஸ்போம் பிளான்லேயும் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குது, ஆஞ்சியோஸ்போம் பிளான்லேயும் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குது. இதில் 2 பிளான்ட் வேறு வேறு கேட்டகரி இருக்கும்போது இங்கே 2 பிளான்ல எந்த மாதிரிலாம் அந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் ஜைலமும் ஃப்ளோயும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். இதில் மெயினாக நம்ம படிக்க வேண்டியது ஆஞ்சியோஸ்போம் பற்றி அதிகம் படிக்க போகிறோம். சரிங்களா? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். 1 மார்க் கொஷின். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். வாஸ்குலர் டிஷ்யூஸ்னாவே யார்? கன்சிஸ்ட் ஆஃப் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். அடுத்து 2 மார்க் கொஷின் பாருங்கள். வாஸ்குலர் பண்டில்னு என்னென்னு கேட்டால், the elements of xylem and elements of phloem are always organized into one group. ஒரு குரூப்பாக இருக்குது. they are called vascular bundles. ஜைலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஃப்ளோயத்துலேயும் ஒரு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 எலிமெண்ட்ஸும் இந்த 4 எலிமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் தான் வாஸ்குலர் பண்டில்ஸ். எப்பயுமே ஜைலமும் ஃப்ளோயமும் ஒரே இடத்துல கம்பைன் ஆகி குரூப்பாக தான் இருப்பாங்க, தனித்தனியாக இருக்க மாட்டாங்க. தான் ஆர்கனைஸ்ட் இன் குரூப் அப்படின்னு கொடுத்தாச்சு. அது 1 குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கால்டு வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 என்னங்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இடத்துக்கு சைலம் நடத்தும்போது சொல்லிட்டோம். என்னதுன்னா ட்ரக்கேட்ஸ், ஜைலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கேட்ஸ், வெசல், ஜைலம் பேரன்கிமா அண்ட் ஜைலம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லி 4 இருக்கும். இது 4 சேர்ந்ததுக்கு பார்த்தா ஓவராலாக ஜைலம். அதேமாதிரி ஃப்ளோயம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீவ் டியூப்ஸ், அதாவது சீவ் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். அப்புறம் கம்பானியன் செல்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளோயம் பேரன்கீமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு தான் ஃப்ளோயம். இந்த மாதிரி இந்த 4 பேரும் அந்த 4 பேரும் ஒரு இடத்துல ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் ஆகிருப்பாங்க. அதுதான் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜைலம் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோயம் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் 1 குரூப் ஆர் கால்டு வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஷின். வாஸ்குலர் பண்டில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டெம் ஆஃப் போத் குரூப். ஸ்டெம் இப்போ 2 ஸ்டெம்மும் எடுத்துட்டோம். போத் குரூப்னா எது? ஜிம்னோஸ்போமில் இருக்கிற ஸ்டெம்மும் ஆஞ்சியோஸ்போமில் இருக்கிற ஸ்டெம்மும் எப்படி இருக்குன்னு பார்த்தா கண்டெயின் த யூஸ்டீலாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி யூஸ்டீல் டைப் 11th புக்கில் படிச்சிருப்போம். அந்த இதில் ரேடியோபேட்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்ட்டு இருக்கும். அதில் யூஸ்டீல்ஸ் பற்றி படிச்சிருப்போம். அந்த யூஸ்டீல்ஸ் எங்கே இருக்குன்னா மெயின்லி ஸ்டெம்மில் தான் இருக்கும் யூஸ்டீல்ஸ். அதே ரூட்டில் என்ன மாதிரி ஸ்டீல் இருக்குன்னு கேட்டால் புரோட்டோஸ்டீல்ஸ். இப்போ யூஸ்டீலுக்கும் புரோட்டோஸ்டீலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, யூஸ்டீல் அப்படின்னா ஒரு வாஸ்குலர் பண்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் போர்ஷன். ஸ்டீலில் யார்? ஸ்டீல் அப்படின்னாவே இந்த ஸ்டீல் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில்னால் ஜைலமும் ஃப்ளோயம் இருக்கும். வாஸ்குலர் பண்டில் அண்டு பார்த்திங்க அப்படின்னா பித். இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு ஒட்டுமொத்த பேர் தான் ஸ்டீல் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் அண்ட் ஆல்சோ பித். இப்போ பார்த்தீங்கன்னா பித்து சென்டரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் இப்படி இருக்கும், சுற்றி ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். இந்த இதில் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது என்னது? ஃப்ளோயம், இது ஜைலம். அதேமாதிரி ஃப்ளோயம் ஜைலம் இப்படி பிரித்து இருக்கும். இங்கே வெளியே ஃப்ளோயம் உள்ள ஜைலம், வெளியே ஃப்ளோயம் உள்ள ஜைலம் அப்படி இருக்கும், ஒரு ரிங்குமா இருக்குது. இப்போ இந்த பண்டிலையும் பிரிக்கிறதுக்கு என்னென்னா இந்த இதில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் தான் யார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு கேப்புக்கு பேர் பேரன்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. மிடிலரி ரேஸ் பேரன்கீமானா மிடிலரி ரேஸ் இஸ் மேட் ஆஃப் பேரன்கீமான்னு சொல்லுவோம். அது இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 2 மட்டும் எடுத்து என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். மெயினாக சொல்லிட்டாங்க யூஸ்டீல் சொல்லியிருக்கோம். யூஸ்டீல் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன் யூஸ்டீலிக் ஆர்கனைசேஷன் த ஸ்டீல் கண்டெயின் எ ரிங் ஆஃப் வாஸ்குலர் பண்டில். ஸ்டீல் எப்படி இருக்குது? ஸ்டீலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டில் ஜைலம் ஃப்ளோயம் ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். 1 மார்க் கொஷின். அந்த ரிங்கை செப்பரேட் பண்ணுறது யார்? த ரிங் ஆர் செப்பரேட் பை இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம் பேர். இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம் as well as the regions of
மெடுலரி ரே ரெண்டு தான் என்ன பண்ணுதுன்னா அந்த 2 ரிங்கு வாஸ்கார் பண்டில்ஸை பிரிக்குது. அதெல்லாம் காமிக்க போகிறோம். இப்போ இப்படி ஒரு வாஸ்கார் பண்டில்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஒரு வாஸ்கார் பண்டில், அதே மாதிரி இங்கே ஒரு வாஸ்கார் பண்டில்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும், இப்படி ஒரு லேயர் இருக்கும். இதே மாதிரி இங்கேயும் ஒரு லேயர் இருக்குது. இது என்ன சொல்லியிருக்கோம், இது ஏற்கனவே சொன்ன வெளியே பார்த்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஃப்ளோயம், உள்ள பக்கம் பார்த்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஜைலம். நம்மளுக்கு புரியுமா, இப்படி காமிச்சோம், இப்படி காமிச்சாவே ஜைலம், இந்த மாதிரி காமிச்சா ஜைலம். சரிங்களா? இப்போ ஃப்ளோயம் காமிச்சாச்சு, ஜைலம் காமிச்சு, இதே தான் இங்கேயும் ஃப்ளோயம், இது ஜைலம். இந்த சென்டரில் இங்கே இருக்காங்களா, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பியம். கேம்பியம் என்ன பண்ணுறாங்க, ஜைலமும் ஃப்ளோயம் ஒன்றா இருக்கிறவங்கள பிரித்து விட்டாங்க. அந்த கேம்பியம் செப்பரேட் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் இந்த பண்டிலையும் இந்த வாஸ்கார் பண்டில்ஸையும் இந்த வாஸ்கார் பண்டில்ஸ் செப்பரேட் பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த இடத்த தவிர இப்படி ஜாயின் பண்ணுறது இந்த இடத்த தவிர இந்த இடம் ஃபுல்லாக யார் இருப்பாங்கன்னா மெடுலரி ரேஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மெடுலரி ரேஸ்னா மேட் ஆஃப் பேரன் கேமா செல்ஸ். அங்கே வந்து பேரன் கேமா செல்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த வாஸ்கார் பண்டிலையும் அந்த வாஸ்கார் பண்டிலையும் பிரிக்குது, செப்பரேட் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு பாலம் இருக்குல்ல, இந்த கேம்பியத்தையும் இந்த கேம்பியம் ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் ஒரு கேம்பியம் இருக்குது, இதுவும் கேம்பியம் தான். இந்த கேம்பியத்துக்கு பேர் தான் இன்டர் பேசிகுலர். இன்டர்னா ஒரு வாஸ்கார் பண்டில்ஸ்க்கு இன்னொரு வாஸ்கார் நடுவில் கேம்பியம் வந்து ஆர்கனைஸ் ஆகிருந்தால் அதுக்கு பேர் இன்டர் பேசிகுலர். அப்போ இந்த கேம்பியத்துக்கு என்ன பேர், இங்கே இருக்குல்ல வாஸ்கார் பண்டிலுக்குள்ளே ஜைலத்தையும் ஃப்ளோயத்தையும், இதுக்கு பேர் இன்ட்ரா பேசிகுலர். இதுக்கு பேர் இன்ட்ரா பேசிகுலர். நல்லா கவனிங்க, இன்டர் பேசிகுலர்னால் ஒரு வாஸ்கார் பண்டில்ஸ்க்கும் இன்னொரு வாஸ்கார் பண்டிலுக்கும் நடுவில் இருக்கும் இந்த பாலமாக இருக்கிறது. சரிங்களா? அதே வந்து இன்டர் பேசிகுலர் இன்ட்ரா பேசிகுலர் அப்படின்னா ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது தான் இன்ட்ரா. இப்போ இன்ட்ரா பேசிகுலர், இது வந்து இன்டர் பேசிகுலர். ரெண்டையும் கன்ஃபியூஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். இது வந்து வித்தின் வாஸ்கார் பண்டிலுக்குள்ளே இருக்குது, இது பிட்வீன் த வாஸ்கார் பண்டில்னு பேர். சரிங்களா? இருந்தாலும் ரெண்டுமே கேம்பியம் தான். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புரோட்டோஸ்டீல்னால் என்ன அப்படின்னா ஜைலம் வந்து சென்டரில் இருக்கும், ஜைலத்தை ஃபுல்லாக சுற்றியாக இருப்பாங்க, ஃப்ளோயம் இருப்பாங்க. ஜைலம் ஃபுல்லாக சென்டரில் இருக்காங்க, இஸ் சரௌண்டட் பை ஃப்ளோயம், இஸ் கால்டு புரோட்டோஸ்டீல். இந்த புரோட்டோஸ்டீல் எங்கே பார்க்கலாம், ரூட்டில். யூஸ்டில் எங்கே பார்க்கலாம், ஸ்டெம்மில். எந்த ஸ்டெம்மில் பார்க்கலாம், ஜிம்னோஸ்போம் ஸ்டெம்லையும் பார்க்கலாம், ஆஞ்சியோஸ்போம் ஸ்டெம்லையும் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ நான் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஆர்கனைசேஷனல் வேரியேஷன்ஸ் இன் வாஸ்கார் பண்டில். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வாஸ்கார் பண்டில் ஆர்கனைஸ் ஆகிருக்கு. எந்தெந்த இடத்துல எந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் ஆகிருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ், இது முதல்ல பார்த்தலாம். டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் பிரிக்க போகிறோம். எப்படி வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கு, வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் there are 3 important types இருக்குது. The vascular bundles have 3 main types, namely radial, conjoint and concentric அப்படின்னு 3 டைப். முதல்ல நான் பார்க்க வேண்டியது ரேடியல் டைப்ஸ் பார்த்துலாம். ரேடியம்னா என்ன அப்படின்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் ஆல்டர்னேட் மேனர். டிஃப்ரெண்ட் ரேடியஸு ஆல்டர்னேட் மேனர் விச் ஈச் அதர் அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் ரேடியஸ் ஆல்டர்னேட் மேனர். அதுக்கப்புறம் த பண்டில்ஸ் ஆர் செப்பரேட் பை ஃபேரன் கீமா டிஷ்யூ. அந்த வாஸ்கார் பண்டிலில் வந்து ஒரு 4-5 வாஸ்கார் பண்டில் உள்ள இருக்குது அப்படின்னா ஸ்டீலுக்குள்ளே அந்த 4-5 வாஸ்குலர் பண்டில் பிரித்து காமிக்கிறது யாருன்னு கேட்டால் பேரன் கீமா. அந்த பேரன் கீமா டிஷ்யூஸ் வந்து அந்த இடத்துக்கு என்ன பேருன்னு கேட்டால் பித்து தான் பேரன் கீமா. பித் இஸ் மேட் ஆஃப் கேட்டால் பேரன் இங்கே பேரன் கீமான்னு கொடுத்தாச்சு. சரிங்களா? அது கீழே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மோனோகாட் ரூட்லையும் சரி டைகாட் ரூட்லையும் சரி எந்த மாதிரி வாஸ்கார் பண்டில்ஸ் இருக்குன்னு கேட்டால் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்கார் பண்டில்ஸ். ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்கார் பண்டில் பிரசன்ஸ் மோனோகாட் ரூட்ஸ் அண்ட் as well as டைகாட் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது, டயக்ராம் காமிச்சிடலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து இதுதான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல் போர்ஷன். இது ஃபுல்லாகவே ஸ்டீலுடைய போர்ஷன். இந்த ஸ்டீலில் இந்த ரெட் கலர் காமிச்சது பாருங்கள், ஜைலம் இருக்குது. ஜைலம் இந்த ரேடியஸும் இதோட ரேடியஸும் வேரி ஆகுது. ரேடியஸ் வேறு, ரேடியஸ் வேறு ஆச்சு. இங்கே என்னது ஆல்டர்னேட் வேறு, ஜைலம் ஃப்ளோயம் ஜைலம் ஃப்ளோயம் ஜைலம் ஃப்ளோயம் ஜைலம் ஃப்ளோயம் ஆல்டர்னேட்டாக இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் ரேடியஸ். ஜைலத்தோட ரேடியஸும் ஃப்ளோயத்தோட ரேடியஸும் வேறு வேறு. ஜைலம் அதுக்கப்புறம் ஃப்ளோயம் வராங்க, ஜைலம் அதுக்கப்புறம் ஃப்ளோயம் இப்படி ஆல்டர்னேட்டாக போயிட்டுருக்கு. இந்த ஜைலத்தையும் ஃப்ளோயத்தையும் நடுவில் யார் இந்த மாதிரி இடத்துலாம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்லாம் யார் ஃபில் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த கேப் இதெல்லாம் பேரன் கீமா செல்ஸ் இருக்கும். இந்த சென்டர் இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தா பித்து. சென்டராக இருக்குது பித்து. இந்த இடத்துல சைலெலாம் இருக்குது என்னென்னு கேட்டால் பேரன் கீமா செல்ஸ். பேரன் கீமா பித்துனாலும் பேரன் கீமா தான். ஒரு வாஸ்குலர் இன்னொரு பாட்டில் செப்பரேட் பண்ணுறதும் பேரன் கீமா தான். இது எந்த ரூட்டில் பார்க்கலாம், மோனோகாட் அண்ட் டைகாட் ரூட்டில் பார்க்கலாம். இந்த டயக்ராம் மட்டும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் வாஸ்கார் பண்டில்னு கேட்டால் இந்த டயக்ராம் அப்படியே போட்டு இதை லேபிள் பண்ணிடணும்.
சரிங்களா. எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல காமிச்சு பேரன் கைமா அப்படின்னு எழுதலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட் பாருங்கள், கன்ஜாயின் அப்படின்னு கொடுத்தோம். கன்ஜாயின்னா xylem and phloem are present on the same radius in one bundle in one vascular bundle. இது எல்லா ஸ்டெம்லையும் பார்க்கலாம். ஒரு வாஸ்குலர் பண்டில்ஸ் இப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இந்த பாதி ஃபுல்லாக xylem இருந்துச்சுன்னா இதுக்கு ஈக்குவலாக இந்த பாதி கண்டிப்பாக phloem இருக்கணும். அதனால தான் சேம் ரேடியஸ் இன் வித்தின் ஏ வாஸ்குலர் பண்டில் பெறுவோம். ஒரு வாஸ்குலர் பண்டில் பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. இடத்த வந்து 2 பேரும் பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. xylem phloem பிரிச்சுக்கோங்க. 2 பேரும் கம்பைன் ஆகிருக்காங்க பாருங்கள். xylem phloem கம்பைன் ஆகிருக்காங்க, சேம் ரேடியஸ். இது எங்கே பார்க்கலாம்னா ஆல் ஸ்டெம்மில் பார்க்கலாம், எல்லா ஸ்டெம்லையுமே பார்க்கலாம். இது கன்ஜாயின் அப்படின்னு பேர். இதுக்கு டயக்ராம் இருக்குது, டயக்ராம் பார்த்துடலாம். இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் கன்ஜாயின். இது xylem, இது phloem. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டயக்ராம் கொஞ்சம் காமிச்சிருப்போம், மேலே காமிச்சிருப்போம், ஈக்குவல் போர்ஷனாக இருப்பாங்க. அதான் சேம் ரேடியஸ். இது ரேடியஸும் ஒரே மாதிரி இருக்கும். சரியா. xylem phloem இதுக்கு என்ன பேர் அப்படின்னா க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு பேர். க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில். xylem phloem இருக்காங்க, உள்ள யாருமே வேறு யாரும் இல்லைன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு பேர். அடுத்தது நெக்ஸ்ட்டு, இதில் there are 2 டைப்பாக பிரிக்கிறோம். கன்ஜாயின் there are 2 types. எப்படி ஒன்று கொலாட்ரல், இன்னொன்று பைகொலாட்ரல். கொலாட்ரல்னா xylem plays towards the inside. xylem எதை பார்த்த மாதிரி இருக்குன்னா இன்சைடை பார்த்த மாதிரி இருக்கும். phloem towards the outside பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கு பாருங்கள் டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே காமிச்சு தான் இப்படி காமிக்கிறோம். இது ஒரு வாஸ்குலர் பண்டில்னா xylem எப்பயும் உள்ள சென்டரை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த இடத்த சென்டர்னா இதை பார்த்த மாதிரி xylem-உம், இது வெளியே பக்கம் பார்த்த மாதிரி phloem, இது அவுட் சைடை பார்த்த மாதிரி இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர், இதுக்கு பேர் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டில். xylem டுவர்ட்ஸ் தி இன்சைட் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவாங்க, phloem டுவர்ட்ஸ் தி அவுட் சைட் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கொலாட்ரல் அப்படின்னு பேர். இதை பேஸ் பண்ணி தர 2 டைப் வச்சுருக்கோம். கொலாட்ரல் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன், இன்னொன்று க்ளோஸ்டு. ஓப்பன்னா என்ன அப்படின்னா கேமியம் ப்ரெசன்ட் பிட்வீன் தி xylem அண்ட் phloem. கேமியம்னு ஒருத்தர் இருக்காங்க, xylem-த்தையும் phloem-த்தையும் பிரிக்கிறாங்க. அதனால் இதுக்கு பேர் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் பேர். எந்த இடக்க பார்க்கலாம்னா 1 மார்க் எக்ஸாம்பிள் ஸ்டெம் ஆஃப் டைகாட் அண்ட் ஜிம்னோஸ்போம். ஜிம்னோஸ்போம் ஸ்டெம்லையும் பார்க்கலாம், டைகாட் ஸ்டெம்லையும் பார்க்கலாம். மற்ற மோனோகாட் ஸ்டெம்மில் பார்க்க முடியாது. சரிங்களா. இந்த ஓப்பனுக்கு எக்ஸாம் டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னா சென்டரில் யார் வந்துடுறாங்கன்னா கேமியம் வந்துடுறாங்க. இந்த போர்ஷன் யாருன்னு கேட்டால் xylem, இந்த போர்ஷன் யாருன்னு கேட்டால் phloem. சரி, இந்த xylem-த்தையும் phloem-த்தையும் பிரிச்சது யாருன்னு கேட்டால் கேமியம். அதனால் அதுக்கு என்ன பேர், ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா. இதுக்கும் டயக்ராம்ஸ் இருக்குது, பார்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் பார்த்துட்டோம். இந்த டயக்ராம் phloem, கேமியம், xylem. இந்த டயக்ராம் தான் வந்து என்னது, ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். இது என்ன சொன்னோம், க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் சொன்னோம். அது எக்ஸாம் நம்ம சொல்ல போகிறோம். இந்த க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் கேமியம் இஸ் ஆப்சன்ட் பிட்வீன் xylem அண்ட் phloem ஸ்டெம் ஆஃப் மோனோகாட். இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். மோனோகாட்டில் மட்டும் என்ன டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் இருக்குன்னு கேட்டால் ஸ்டெம் ஆஃப் மோனோகாட்டில் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் அப்படின்னா என்ன, இப்படி இருக்காங்கன்னா xylem இருக்காங்க, phloem இருக்காங்க. சென்ட்ரல் யார் கிடையாது, கேமியம் இல்லை. கேமியம் இல்லாதனால அதுக்கு என்ன பேர், க்ளோஸ்ட் அப்படின்னு பேர். க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா. இது ஏற்கனவே காமிச்ச டயக்ராம் தான் இந்த டயக்ராம். க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் இதிலே கொடுத்துருப்பாங்க, சைடில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போ இந்த டைப் கொலாட்ரல் டைப் முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் பைகொலாட்ரல் வரணும். பைகொலாட்ரல்னா phloem occurs on both outer and inner side of xylem. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்குலர் பண்டில் எடுத்துட்டோம்னா வாஸ்குலர் பண்டிலில் சென்டரில் யார் இருக்காங்கன்னா xylem இருக்காங்கன்னா xylem-த்துக்கு இந்த பக்கமும் சரி xylem-த்துக்கு இந்த பக்கமும் சரி கேமியம் இருப்பாங்க. இதுவும் phloem தான், இதுவும் phloem தான். இதுதான் யாருன்னா xylem. இவங்க 2 பேர் யார், கேமியம். என்ன சொல்கிறாங்கன்னா the xylem is placed towards the center. xylem-த்துக்கு இன்சைட்லையும் சரி xylem-த்துக்கு அவுட் சைடில் யார் இருக்குன்னா the phloem occurs both inside and outside of xylem as well as கேமியம் present both inside and outside of xylem. Such a vascular bundle is called bicollateral. பை 2 பக்கம் phloem இருக்கனால bicollateral vascular bundle. எந்த ஃபேமிலி பண்ணலாம், குக்கர் பிட்டேசி குக்கும்பர்லாம் பார்க்கலாம். குக்கர் பிட்டேசி 2 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. குக்கர் பிட்டேசி phloem occurs on both the outer and inner side of xylem. எக்ஸாம்பிள் குக்கர் பிட்டேசி. சரியா. இப்போ என்ன முடிச்சிருக்கோம், நம்ம கன்ஜாயின் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது கான்சென்ட்ரிக் அப்படிங்கிறத பார்க்கணும். கான்சென்ட்ரிக்னா xylem and phloem are present in a single vascular bundle in concentric circle one around the others in stem. ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் சுற்றி இருக்காங்க. xylem சென்டர் இருக்காங்கன்னா xylem-த்தை ஃபுல்லாக சுற்றி யார் இருக்கணும், phloem இருக்கணும். இது ஒரு கான்செப்ட். சென்டரில் xylem. இன்னொரு கான்செப்ட், சென்டரில் phloem இருக்காங்க, வெளியே யாருக்குன்னு கேட்டால் xylem இருக்காங்க. இப்படி இது ரெண்டுக்குமே என்ன பேர்னா கான்சென்ட்ரிக். அதனால தான் என்ன பண்ணுறாங்க,
சர்க்கிள் ஒன் அரவுண்ட் த அதர்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. இது பேர் கான்சென்ட்ரிக். என்ன சொல்லலாம்? த xylem இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை ஃப்ளோயம். சரியா? ஆர் எய்தர் ஃப்ளோயம் இஸ் கம்ப்ளீட் சரௌண்ட் பை xylem அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். கான்சென்ட்ரிக் தெர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஆம்பிக்ரைபரல், அதுக்கு இன்னொரு ஆடோசென்ட்ரிக். நெக்ஸ்ட் வந்து ஆம்பிவேசல் லெப்டோசென்ட்ரிக். ஹேடோனாவே சென்டரில் யார் இருப்பாங்கன்னா xylem இருப்பாங்க, லெஃப்டோனாவே ஃப்ளோயம் இருப்பாங்க, வெளிப்பக்கம் ஃப்ளோயம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, என்னங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்பிக்ரைபரல் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமானது ஆம்பிக்ரைபல்னால் xylem லை இன் த சென்டர். xylem எங்கே இருக்காங்களாம்? சென்டரில் xylem இருக்கலாம். வித் ஃப்ளோயம் சரௌண்டிங் இட். இதை சுற்றி யார் இருக்காங்க? ஃபுல்லாகவே யார் சுற்றி இருக்காங்கன்னா ஃப்ளோயம் ஃபுல்லாக சுற்றி சரௌண்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா? இந்த டைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா ஆம்பிக்ரைபல். இது xylem. இது யாருன்னு கேட்டால் இது என்னது? ஃப்ளோயம். இப்போ யார் சுற்றிருக்காங்க? xylத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டால் ஃப்ளோயம். இந்த சச் வாஸ்குலர் பண்டில் இஸ் கால்டு ஆம்பிக்ரைபல் வாஸ்குலர் பண்டில்னு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ்னால் டெர்டோபைட் பிளான்ட். அந்த பிளான்டோட பேர் பாலிபோடியம். அப்புறம் டைகாட்லேயும் பார்க்கலாம். டைகாட் அண்ட் அக்வாட்டிக் ஆஞ்சியோஸ்போர்ம்லாம் பார்க்கலாம். ஸ்டெம்மில் பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். ஃபோன்ஸ் அக்வாட்டிக் ஸ்போன்ஸ்ன்னு சொன்னோம். பாலிபோடியம் அதுவும் ஸ்டெம்லேயும் தான் பார்க்க முடியும். டைகாட் பிளான்ட்டு ஸ்டெம்மில் பார்க்கலாம். ஆஞ்சியோஸ்போர்ம் அக்வாட்டிக் ஆஞ்சியோஸ்போர்மையும் ஸ்டெம்மில் தான் பார்க்க முடியும். கான்சென்ட்ரிக். சரிங்களா? அதுக்கு இன்னொரு பேர் ஆடோசென்ட்ரிக் பேர். முக்கியமான 1 மார்க் கொஷின். அடுத்தது ஆம்பிவேசல். அதுக்கு இன்னொரு பேர் லெப்டோசென்ட்ரிக்னு பேர். ஃப்ளோயம் லை இன் த சென்டர். ஃப்ளோயம் வந்து சென்டரில் இருக்காங்களாம். அதை ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணி யார் இருக்காங்க? சரௌண்டட் xylem. இதை சுற்றி ஃபுல்லாக xylem இருக்காங்க. சென்டரில் ஃப்ளோயம், வெளியே பக்கம் xylem. இதுக்கு பேர் ஆம்பிவேசல் டைப்புன்னு பேர். இது எங்கே பார்க்கலாம்? ட்ராகன் பிளான்ட்னு பேர். ட்ரொசினா அண்டு யூகா பேர். இது ரெண்டுலேயும் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஷின். சரிங்களா? இது டோட்டலாக நீங்கள் இதில் ஒவ்வொன்றும் படிச்சுக்கணும். இது ஒவ்வொன்றும் ஒரு 2 மார்க் கொஷினில் வரும். சரிங்களா? இதுக்கு டயக்ராம்ஸ் இருக்குது. இந்த டயக்ராமில் நம்ம காமிச்சிடலாம். பாருங்கள், இதை தான் இப்படி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி. சரி, இதை தான் இப்படி காமிச்சிருக்காங்க. இது என்னது? ஓப்பன் டைப்பாக வாஸ்குலர் பண்டில் 1. க்ளோஸ்ட் டைப்பாக வாஸ்குலர் பண்டில். இது பைகுலேட்ரல் வாஸ்குலர் பண்டில். பைகுலேட்ரல் அவுட்டரில் ஃப்ளோயம் பாருங்கள். இங்கே ஃப்ளோயம், இன்னரில் ஃப்ளோயம், கேம்பியம் xylem சென்டரில் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா xylem வந்து சென்ட்ரல் இருக்கா. இது வந்து ஆம்பிக்ரைபல், இது ஆம்பிவேசல், இது ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். இந்த டயக்ராம் தான் இங்கே இப்படி கொடுத்துருக்கோம். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் தெரியும். நம்மளுக்கு புரியுறதுக்காக இந்த மாதிரிலாம் வியூ கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தது வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் இந்த மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி தான் டயக்ராம்ஸ் தெரியும். சரிங்களா? இது அப்படியே பார்த்துக்கணும். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். ஒவ்வொரு டயக்ராமும் ஒவ்வொரு 2 மார்க் கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. இது 5 மார்க் கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் டிஸ்கிரைப் இல்லை எக்ஸ்பிளைன் கேட்டால் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த டயக்ராம் மட்டும் போடுங்க. அந்த தேரியெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அந்த பாக்ஸ் இதெல்லாம் படிச்சிருங்க. இது இந்த டயக்ராம்ஸ் மட்டும் போட்டால் போதும். இதெல்லாம் வேணாம். சரிங்களா? 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கம்பேரிஷன் ஆஃப் பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட்ஸ், ஸ்டெம் அண்ட் லீஃப். இப்போ கம்பேரிஷன் பண்ண பிரைமரி ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு பிளான்ட் வளருதுன்னா ஆரம்ப காலத்தில் அடல்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த டைமில் எந்த மாதிரிலாம் செல்ஸ் வந்து டிஷ்யூஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபில் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். டைகாட், மோனோகாட் ரூட்ஸ், அதே மாதிரி டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம், டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃபை பற்றி படிக்க போகிறோம். இதுதான் கம்பேரிஷன். இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு ரூட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் எடுத்திருக்கோம். இந்த ரூட்டில் எக்ஸாம்பிள் வந்து பீன், அவரை அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். சரியா? பீன், அவரை. The transverse section of dicot root bean show the following plan of arrangement of tissue. Tissues வந்து ஒரு விதமாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. எப்படி அரேஞ்ச்மெண்ட்னா ஃப்ரம் பெரிபெரி டு சென்டர். அப்படின்னா பெரிபெரின்னு அர்த்தம் அவுட் சைட் டு சென்டர். வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கம் வரைக்கும் என்ன மாதிரி செல்ஸ்லாம், என்ன மாதிரி டிஷ்யூலாம் ஆர்கனைஸ் ஆகிருக்கு ரூட்டில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஒரு ரூட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரூட் இப்படி கட் பண்ணும்போது இந்த போர்ஷன் மைக்ரோஸ்கோப்பில் எப்படி தெரியும்னா இந்த மாதிரி தெரியும். மைக்ரோஸ்கோப்பில் சென்டரில் இருக்கிற போர்ஷனுக்கு பேர் என்னது? ஸ்டீல். நல்லா கவனிங்க. சென்டரில் இருக்கிறது ஸ்டீல் கன்சிஸ்ட் ஆஃப் யார்? பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித்து மேபி பிரசன்ட் ஆர் ஆப்சன்ட் இருக்கலாம், எல்லாமே போகலாம். இந்த சென்டரில் இதெல்லாம் யார்? இதுக்கு யார் பேர்? இவங்களுக்கு பேர் தான் கார்டெக்ஸ். நம்ம எப்படி நடத்திருக்கோம் கார்டெக்ஸ். இந்த வெளிப்பக்கத்துக்கு பேர் என்னதுன்னா எபிடெர்மல் செல்ஸ், அது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இவங்க 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர்த்தில் எந்த மாதிரிலாம் டிஷ்யூஸ் வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்குங்க இதை பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? பெரிபெரி டு சென்டர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? பெரிபெரி டு சென்டர்னா வெளிப்பக்கத்துலேருந்து இப்படியே 1 by 1 அடுத்தது யாருன்னு பார்த்து உள்ளே கொண்டு போய் இது வரைக்கும் ஃபைனலாக படிக்க போகிறோம். அதான் அவுட் சைட் டு சென்டரில் எந்த மாதிரி டிஷ்யூஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பற்றி படிக்கணும். சரியா? முதல் லேயர் பார்க்கணும். அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு கேட்டால்
ஒரு ரூட்டில் அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு கேட்டால் ஃபைலிஃபரஸ் லேயர், அதுக்கு இன்னொரு பேர் எபிப்ளமா. ஒன் மார்க் கொஷின். அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட் இஸ் கால்டு ஃபைலிஃபரஸ் லேயர் ஆர் எபிப்ளமா. 2 மார்க் கொஷின் இது வரைக்கும். இதை எபிப்ளமா ஆர் ஃபைலிஃபரஸ் லேயர் இஸ் மேட் ஆஃப், அந்த லேயர் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் சிங்கிள் லேயராக இருக்கும். எப்பயுமே அவுட்டர் லேயர்னு எடுத்தாவே ஆல்வேஸ் சிங்கிள் லேயர் தான். அந்த சிங்கிள் லேயர் எப்படி இருக்கும், மேட் ஆஃப் இருக்குன்னா மேட் ஆஃப் பேரன்கிமா. 1 மார்க் கொஷின். Filiferous layer or epiplasma made up of single layer of parenchyma cells which are arranged compactly without interstellar space. இப்படின்னா ஒரு செல் இப்படி இருக்குன்னா ஒரு லேயர் இப்படி காமிக்கிறோம் அப்படின்னா இந்த செல்லில் ஒவ்வொரு செல்லும் பக்கத்தில் நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் கேப் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கவே இருக்குது. அதனால தான் காம்பேக்ட்லினா நெருக்கமாக கூட்டமாக அமைஞ்சிருக்காங்க, நெருக்கமாக அமைஞ்சிருக்காங்க, பின்னி பிணைஞ்சிருக்கான்னு அர்த்தம். காம்பேக்ட்லி அரேஞ்சு வித்தவுட் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேசஸ். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் ஸ்பேசஸ் இருக்காது. சரி, அதுக்கு பேர் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேசஸ் பேர். சரியா? அது மட்டும் இல்லாமல் ரூட்டில் என்ன கிடையாதுன்னா த ரூட்ஸ் டிவைட்னா ஆப்சண்ட் ஆஃப் எபிடெர்மல் ஸ்போர். எபிடெர்மல் ஸ்போர்னா ஸ்டொமேட்டா. எபிடெர்மல் ஸ்போருக்கு இன்னொரு பேர் என்னது, ஸ்டொமேட்டா. ஆப்சண்ட் ஆஃப் ஸ்டொமேட்டா அண்ட் ஆப்சண்ட் ஆஃப் கியூட்டிகல். ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமேட்டாவும் ஒன்று இருக்காது. சரிங்களா? அதே போல் கியூட்டிகல்ஸ் ரெண்டு பேருமே எங்கே இருப்பாங்கம்மா, வழக்கமாக அவுட்டர் லைனில் இருப்பாங்க ஸ்டெம்மில். ஆனால் ரூட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டொமேட்டா ஆப்சன்ட், கியூட்டிக்கல் ஆப்சன்ட் கிடையாது. சரியா? ரூட் பாசஸ் ரூட் டேஸ். பட் ரூட்டில் என்ன இருக்கும், ஒரு ரூட்டுன்னு எடுத்துட்டாமல் யார் இருப்பாங்கன்னா ரூட் ஆஸ் இருப்பாங்க. சரியா? ரூட் ஆஸோடைய ஃபங்க்ஷன் என்ன, ரூட் ஆஸ் as a single celled absorb water and mineral salts from soil. இது 1 mark question. Root air absorb water and mineral salts from soil. The root air is always single cell. ஒரு செல்லாக இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஒரே ஒரு செல், சிங்கிள் செல். அப்புறம் ஃபைலிஃபரஸ் லேயரோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் the chief function of ஃபைலிஃபரஸ் லேயர் இஸ் ப்ரொடெக்ஷன். உள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ உள்ள என்னென்ன டிஷ்யூஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற வேலை யார் செய்கிறாங்கன்னா ஃபைலிஃபரஸ் லேயர். அதுக்கு இன்னொரு பேர் எபிப்ளாமா தான் பண்ணுறாங்க. இது ஓவராலாக 3 மார்க் கொஷின். இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். சரிங்களா? ஃபைலிஃபரஸ் லேயர் ஆர் எபிப்ளாமா ரைட் ஷார்ட் நோட்ஸ்னு கேட்டால் ஃபுல்லாக எழுதுங்க. 2 மார்க்கில் கேட்டால் இது மட்டும் எழுதுங்க, இதோட எழுத்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கார்டெக்ஸ். இப்போ வந்து வெளிப்பக்கத்தை பார்த்துட்டோம். இந்த ரவுண்ட் அப்புறம் பார்க்கும்போது இப்போ இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டோம். இப்போ இங்கே உள்ள யார் இருக்கான்னு சொல்கிறது தான் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி parenchyma cells. இப்போ கார்டெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் கேட்டால் parenchyma cells. கார்டெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் parenchyma cells. The parenchyma cells are loosely arranged. அங்கே என்ன சொன்னோம், மேலே காம்பேக்ட்லி அரேஞ்ச், நெருக்கமாக இருக்குன்னு சொன்னோம். இங்கே வந்து இப்படி இருக்கும், நெருக்கமாக இருக்காது, லூஸ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். லூஸ்லி அரேஞ்ச்டு வித் ஏ லார்ஜ் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேசஸ். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்ஸுக்கும் நடுவில் என்னென்னா நல்லா ஸ்பேசஸ் இருக்கும். இங்கே பாருங்க, இதுதான் ஸ்பேசஸ் இருக்கும். சரிங்களா? ஷேப்பே எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் காமிச்ச ஷேப்பே ரவுண்ட் ஷேப்பாக இருக்கலாம், ஓவல் ஷேப். இது ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பில் தான் செல்ஸே இருக்கும். ஆனால் அங்கே நம்ம காமிச்சல செல்ஸ் இன்னும் ரெக்டாங்குலர் ஷேப்பில் தெரியும் அப்படி பார்க்குறது. சரிங்களா? ரெக்டாங்குலர் ஷேப்பில் தெரியும். என்ன பாயிண்ட்டு, parenchyma cells are loosely arranged with interstellar, பாருங்க, வித் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேசஸ். அந்த ஸ்பேசஸ் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டால் கேஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ். என்னென்ன கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், உள்ளே என்ன போகணும், ஆக்சிஜன் உள்ளே போகணும், மெயின் பாயிண்ட்டு. CO2 உள்ள வெளியே வரணும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த ஸ்பேசஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? கேஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் ஈஸியராக போகிறது. அப்புறம் கார்டெக்ஸ் செல்ஸ் மே பி ஸ்டோர்டு ஃபுட் ரிசர்வர். இதுவும் 1 மார்க் கொஸ்டின், முக்கியமான பொருள். கார்டெக்ஸ் செல்ஸுடைய வேலை என்ன, கார்டெக்ஸ் என்ன சொன்னோம், கார்டெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் parenchymaன்னு சொன்னோம். இந்த parenchyma செல்ஸ் என்ன வேலை செய்யணும், ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுது. அதனால் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணணும். சரிங்க? ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுற வேலை யார் செய்கிறான்னு கேட்டால் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் parenchyma. இந்த parenchyma செல்ஸ் எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும், கார்டெக்ஸ் செல்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா கார்டெக்ஸ் செல்ஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கலாம் ஆர் ரவுண்டட் ஷேப்பில். 1 மார்க் கொஸ்டின். சம்டைம் பார்த்தீங்கன்னா பாலிகோனல் இன் ஷேப் டியூ டு மியூச்சுவல் ப்ரெஷர். அப்படின்னா ஒரு போட்டி போகிறாங்க, இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் ப்ரெஷர் இந்த பக்கம் ப்ரெஷர், அப்படின்னா ப்ரெஷர் கொடுக்கும்போது எல்லா பக்கம் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இப்படி ரவுண்டாக இந்த செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிரும். இப்படி பார்க்கும்போது என்னென்னா இதுக்கு பேர் பாலிகோனல் ஷேப். சரிங்களா? ரவுண்டாக இருந்தால் ரவுண்டுன்னு சொல்லிடுறோம், சர்க்கிள்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி என்னென்னா ப்ரெஷர் எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் வரும்போது நம்மளுக்கு செல்ஸோட ஷேப் இப்படிலாம் மாறுறோம். அது ஒரு பாலிகோனல். பாலிகோனல்னால் மெனி ஹெட், நிறைய தலைகள் இருக்கும். மெனி ஹெட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பாலிகோனல். சம்டைம்ஸ் தான், மோஸ்ட்லி எப்படி இருக்கும், ஓவல் ஆர் ரவுண்டட் இன் ஷேப். சம்டைம் தான் பாலிகோனல் ஷேப் டியூ டு மியூச்சுவல் ப்ரெஷர்னால. சரியா? அப்புறம் இதில் கார்டெக்ஸ் செல்ஸில் இந்த parenchyma செல்லில் குளோரோபிளாஸ்ட் இருக்குமா இருக்காதான்னு கேட்டால் குளோரோபிளாஸ்ட் ஆர் ஆப்சன்ட் இன் கார்டிகல் செல்ஸ். பட் என்ன ஸ்டோர் பண்ணுறாங்க, குளோரோபிளாஸ்ட் ஆப்சண்ட்டு, பட் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டார்ச் எங்கேயோ சிந்தசிஸ் பண்ணுது, அது இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது.
எங்கேயோ சிந்தஸ் பண்ணுறோம், லீஃபில் சிந்தஸ் பண்ணி ரூட்டில் கொண்டு வந்து ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் ரூட்லேயே வந்து என்ன நடக்கல, ஃபோட்டோசிஸ் நடக்கலை, குளோரோபிளாஸ்ட் இல்லை, அதனால் ஃபோட்டோசிஸ் நடக்கலை. அதனால் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் பேரன்கிமா செல்ஸ். அது செல்ஸ், இந்த செல்லு கார்டெக்ஸ் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த செல் ப்ராசஸ் லியூகோபிளாஸ்ட். ஒன் மார்க் கொஸ்டின். லியூகோபிளாஸ்ட் அப்படின்னா கலர்லெஸ். லியூகோபிளாஸ்ட்னா கலர் இருக்கா, இது பேரன்கிமா செல் தான். இந்த பேரன்கிமா செல்ஸில் என்ன கிடையாது, குளோரோபிளாஸ்ட் கிடையாது. சச் எ செல் கால்டு லியூகோபிளாஸ்ட்னா கலர்லெஸ். மெயினாக நான் வச்சுக்கணும், கலரே இருக்காது. அந்த செல்ஸ் என்ன கலர்னே சொல்ல முடியாது, ஒயிட்டு, அதான் கலர்லெஸ். பேரன்கிமா செல்ஸ் என்ன கலரு, கலர்லெஸ்ன்னு சொல்லுவோம். கலர்லெஸ்க்கு டெக்னிக்கல் டைம் வந்து லியூகோபிளாஸ்ட்னு பேர். லியூகோபிளாஸ்ட்னா என்னென்னு கேட்டால் கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் முக்கியமானது, இன்னர் மோஸ்ட் லேயர். இப்படியே வந்து இப்படி ஆரம்பித்தோம், எபிடெர்மிஸ் ஆரம்பித்தோம், எபிப்ளம் ஆரம்பித்தோம். இங்கே வந்து ஸ்டீல் இருக்குது, இங்கேருந்து ஸ்டார்ட், இங்கே யார் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த ஸ்டீலை சுற்றி இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க யாருன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். ஒன் மார்க் கொஸ்டின். இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இஸ் கால்டு எண்டோடெர்மிஸ். கார்டெக்ஸ்டே ஒன் ஆஃப் த லேயர் தான், ஆனால் ஸ்டீலுக்கு அடுத்ததாக வெளியே இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம், எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் மேட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப்டு. ஒன் மார்க் கொஸ்டின். கார்டெக்ஸ்னாவே ஓவல் ரவுண்டட் ஷேப் இருக்கணும். இது இன்னர் கார்டெக்ஸு. இந்த இன்னர் கார்டெக்ஸ் எப்படி இருக்குது, பேரல் ஷேப். பேரல்னால் எப்படி இருக்குது, இப்படிலே நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும்ல பேரல், அந்த மாதிரி ஷேப்பில் தெரியும். பேரல் ஷேப்டு பேரன்கிமா செல்ஸ். இது எதை சுற்றி இருக்குது, எண்டோடெர்மிஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை ஸ்டீல். பாருங்கள், ஸ்டீல் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை எண்டோடெர்மிஸ். ஸ்டீல் உள்ளே இருக்காங்கன்னா ஸ்டீலை சுற்றி இங்கே ஃபுல்லாக வெளியே யார் இருப்பா, இந்த மாதிரி யார் இருப்பாங்கன்னா எண்டோடெர்மிஸ் வந்து ஃபுல்லாக சுற்றி எப்படி இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் பாயிண்ட்டு, த ரேடியல் அண்ட் இன்னர் டேஞ்சனில் வால்ஸ் ஆஃப் த எண்டோடெர்மல் செல்ஸ் ஆர் திக்கண்டட் வித் சூப்ரின் அண்ட் லிக்னின். இப்போ வந்து ஒரு செல்லை எடுத்துட்டோம், எண்டோடெர்மிஸில் ஒரு செல்லை எடுத்துருக்கோம் அப்படின்னா பாருங்கள், இது இப்படி ஒரு செல்லை காமிச்சிருக்குன்னா இது எண்டோடெர்மல் செல்ஸ் அப்படின்னா, இந்த செல்லை இந்த வாலுக்கும் இந்த வாலுக்கும் என்ன பண்ணால் டேஞ்சனில் வால், இன்னர் டேஞ்சனில் வால். இது இன்னர் டேஞ்சனில், இது அவுட்டர் டேஞ்சனில். சரிங்களா? இந்த இன்னர் டேஞ்சனில் என்ன ஆகுது அப்படின்னா சூப்ரின் லிக்னின்ங்கிற கண்டென்ட் வந்து டெபாசிட் ஆகி நல்லா திக் லேயராக மாறிது, டெபாசிட் ஆகிடுது. ஆஸ் வெல் அஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ரேடியல் வால். ரேடியல்னால் இதுவும் ரேடியல் வால் தான், இதுவும் ரேடியல் தான். இங்கே என்ன ஆகுது, இங்கேயும் டெபாசிட் ஆகுது. பார்க்குறது எப்படி டெபாசிட் ஆகுதுன்னு, அந்த கண்டென்ட்டு பாஸ் ஷேப்பில் டெபாசிட் ஆகுது. இப்படி இந்த லேயர் தின்னாக இருக்கும், இந்த லேயர் எல்லாமே இப்படி திக்காக இருக்கும். அப்போ வாட்டர் இங்கேருந்து வருது அப்படின்னா இந்த வாட்டரை வந்து இது இங்கே வரைக்கும் வந்துடும். இங்கே வாட்டர் உள்ளே போகிறதுக்கு இவர் அலோவ் பண்ண மாட்டார், இந்த பக்கம் மூவ் பண்ணி போகிறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, யார் அலோவ் பண்ண மாட்டான்னு கேட்டால் சூப்ரின்ங்கிற கண்டென்ட்டும் லிக்னின்ங்கிற கண்டென்ட்டும். இவர் ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் எண்டோடெர்மலில் ரேடியல் வால்லையும் இருக்காங்க, டேஞ்சன்டில் வால்லையும் இருக்காங்க. ரேடியல் அண்ட் இன்னர் டேஞ்சன்டில் வால்ஸ் ஆஃப் எண்டோடெர்மல் செல்ஸ் ஆர் திக்கண்டட் வித் திக்னிங் கார்ல யாருன்னா சூப்ரின் அண்ட் லிக்னின். இது யாரும் மொதல் கண்டுபிடிச்சாங்க இந்த திக்னிங் இருக்கிறத. திஸ் திக்னிங் வாஸ் ஃபர்ஸ்ட் நோட்டட் பை ராபர்ட் கேஸ்பரேங்கிறத கண்டுபிடிச்சார். இந்த இயர் ஆஃப் 1960 கண்டுபிடிச்சார். ஆனால் அவருடைய பேர்லேயே இந்த திக்னிங்க்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கேஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ். ஸ்ட்ரிப்ஸ்னால் பட்டை, ஒரு பட்டை ஒன்று இருக்குது, அந்த பட்டை எங்கே இருக்குன்னா எண்டோடெர்மல் செல்ஸ் இருக்குது. அதனால் அவருடைய பேர் கேஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ், கேஸ்பரின் பட்டைகள்னு பேர் வச்சாங்க. சரியா? பட் திஸ் அந்த பாயிண்ட் முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். பட் திஸ் கேஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ் absent, ஒரு இடத்துல மட்டும் இல்லை, absent in the endodermal cells which are located opposite to the protozoum element. புரோட்டோசிலம் எலிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எண்டோடெர்மல் செல்ஸில் மட்டும் இந்த சூப்ரின் இந்த லிக்னின்ங்கிற திக்னிங் இருக்காது. அதோட ஈஸியாக என்னன்னா வாட்டர் உள்ளே போகும். அந்த செல்ஸ்க்கு என்ன பேர்னா பேசேஜ் செல்ஸ். டயக்ராம் காமிக்கிறேன். திஸ் தின் வால்டு செல்ஸ் வித்தவுட் கேஸ்பரின் செல்ஸ். நல்லா கவனிக்கணும், எண்டோடெர்மல் செல்ஸ் தான், ஆனால் என்ன இருக்குது, தின் வாலாக இருக்குது. வித்தவுட் கேஸ்பரின் செல்ஸ் ஆர் கால்டு பேசேஜ் செல். 2 மார்க் கொஸ்டின். பேசேஜ் செல்லுடைய ஃபங்க்ஷன் என்ன? The phasage cell through which water and mineral salts are conducted. எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க? ஃப்ரம் கார்டெக்ஸ் டு ஜைலம். வெளியிருந்த கார்டெக்ஸ்க்கும் நல்லா கவனிங்க, இங்கே ஸ்டீலுக்குள்ளே தான் வந்து ஜைலம் இருக்காங்க. இதுக்கு வெளியே இங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டால் எண்டோடெர்மஸ் இருக்காங்க. இங்கே வந்து கார்டெக்ஸ், இந்த கார்டெக்ஸ்லேருந்து வர வாட்டரை எண்டோடெர்மலில் இருக்கக்கூடிய தின் செல்ஸ் வாங்கி ஜைலத்துக்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட் தான். பேசேஜ் செல்ஸ் through in which water and minerals are conducted from cortex to xylem elementsக்கு போகுது. But water cannot pass through other endodermal cells due to presence of Gasparian cells. எந்த இடத்துல இந்த பேசேஜ் செல்ஸ் இல்லையோ அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா அந்த பட்டை இருக்கும், திக்னிக் இருக்கும். அந்த திக்னிக் இருந்துச்சுனாவே அங்கே வாட்டர் வந்து கண்டிப்பாக உள்ளே போகாது அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா? இது 2 மார்க் கொஸ்டின், பேசேஜ் செல்ஸ். அடுத்து நம்ம ஸ்டீல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல் த டிஷ்யூஸ் present inside the endodermis. 1 மார்க் கொஸ்டின்.
All the tissues present inside the endodermis comprises the steel. அதுக்கு பேர் தான் ஸ்டீல்னு பேர். The steel consists of pericycle and vascular bundles. இங்கே என்ன இருக்குது, பித்து சொல்லலை. இந்த டைகாட் ரூட்டில் பித்து ஆப்சண்ட்டு. சரியா? வழக்கமாக ஸ்டீல்னா பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டூல்ஸ், அதாவது வாஸ்குலர் சிஸ்டம் ஆர் பித்து சொல்லுவோம். பித்து மேபி ப்ரெசன்ட் ஆர் ஆப்ஷன் சொல்லுவோம். இங்கே பித்து இல்லை, அவ்வளோதான். சரியா? பெரிசைக்கிள் என்ன நெக்ஸ்ட் பெரிசைக்கிள் என்ன ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பெரிசைக்கிள் இஸ் ஜென்ரலி சிங்கிள் லேயர் ஆஃப் parenchyma cells bound inner to endodermis. நல்லா கவனிக்கணும். எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்ததாக ஒரு லேயர். இப்போ இங்கே எண்டோடெர்மிஸ் இருக்காங்கன்னா இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இந்த இடத்துல இங்கே ஒரு லேயர் இருக்கும். சரியா? இந்த லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா இந்த லேயர் தான் பெரிசைக்கிள்ஸ். சரியா? பெரிசைக்கிள். ஒன் மார்க் கொஸ்டின். The pericycle is the outermost layer of steel. இது one more question. Pericycle is the outermost layer of steel. Lateral roots are originated from pericycle. இது one more question. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் எடுத்துட்டோம்னா இப்படி இருக்குது அப்படின்னா இது மெயின் ரூட்டு, இந்த மாதிரி ஒரு பிரான்ச் ரூட் வரும். இந்த ரூட் நம்மளுக்கு இங்கிருந்து வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதாவது எபிப்ளமா ஃபைலி பிளேஸ்லேருந்து வந்து நினச்சிட்டு இல்லை, இந்த ரூட்டு உள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். உள்ளே யாருக்கு உள்ள டிஷ்யூஸ் இருக்காங்கன்னா ஸ்டீல். அந்த ஸ்டீலில் யார் இருக்காங்கன்னா பெரிசைக்கிள். பெரிசைக்கிள்லேருந்து தான் இந்த லேட்ரல் ரூட்ஸே வரும். பிரான்ச் ரூட்ஸ் இஸ் அரைசஸ் ஃப்ரம், அதுக்கு பேர் லேட்ரல் ரூட்ஸ் சொல்லுவாங்க பெரிசைக்கிள். ஒன் மார்க் கொஸ்டின், முக்கியமான நீட் கொஸ்டின். லேட்ரல் ரூட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த பெரிசைக்கிள். த லேட்ரல் ரூட்ஸ் ஆர் எண்டோஜினஸ் இன் ஆரிஜின். எண்டோஜினஸ் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெளியிருந்து வரணும்னு நினச்சிட்டு இருக்கோமா? இப்படிலாம் வந்துருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, இது வெளியிலேருந்து வரல, இந்த ரூட்டு உள்ளேருந்து வந்தனால இது பேர் எண்டோஜினஸ் இன் ஆரிஜின். இதுவும் ஒன் மார்க் கொஸ்டின். Lateral roots are endogenous in origin. One more question. சரியா? பெரிசைக்கிள். அடுத்ததுக்கப்புறம் vascular system. The vascular tissues are radial arrangement. முன்னாடியே சொல்லிட்டோம். radial arrangement xylem and phloem arranged alternate manner different radius. xylem phloem இருக்கும், radius மட்டும் வேறு. The tissues by which xylem and phloem are separated by conjunctive tissues. இப்படி இருக்கிற ஒரு xylத்தையும் இங்கே இருக்கிற ஃப்ளோயத்தையும் இப்படி இருக்கிற சைலத்தையும் பிரிக்கிறது யார்? இந்த சைலத்தை இந்த இது பிரிக்கிறது இங்கே யாரெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ். த கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ் மேட் ஆஃப் parenchyma. இங்கே உனக்கு வரும் 9 மார்க் கொஸ்டின். கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் parenchyma tissue அப்படின்னு பேர். சரியா? முக்கியமானது. அடுத்தது xylem இஸ் எக்ஸார் கண்டிஷன். xylem எக்ஸார் அப்படின்னா இப்படி ரவுண்டாக காமிக்கிற பாருங்கள், இது எல்லாமே xylem தான். என்ன ஆச்சுன்னா பாருங்கள், பெருசில் ஆரம்பித்து போகும்போது சின்னதாகிடுச்சு. இது எதை பார்த்த மாதிரி இருக்குது? இது உள்ள இன்சைடை பார்த்த மாதிரி இருக்கும். வாஸ்குலர் உள்ள பார்த்த மாதிரி இருக்கும். இன்சைட் த வாஸ்குலர் பார்த்த மாதிரி இது பெருசு இருக்குது. அவுட் சைடு த வாஸ்குலர் பார்த்த மாதிரி சின்னது இருக்குது. இதுக்கு பேர் புரோட்டோசைலம். புரோட்டோசைலம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் மெட்டாசைலம் பேர். இப்போ மெட்டாசைலம் எதை பார்த்த மாதிரி இருக்காங்க? டுவர்ஸ் இன்சைட் ஆஃப் வாஸ்குலர். புரோட்டோசைலம் டுவர்ஸ் அவுட் சைட் ஆஃப் வாஸ்குலர். அதனால் இதுக்கு என்ன பேர் எக்ஸார். எக்ஸார்னா புரோட்டோசைலம் எதை பார்த்த மாதிரி இருக்காங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி எக்ஸாருக்கு எண்டார்க்குன்னு பேர் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது மாற்றி இது இங்கே இருந்துச்சுன்னா அது எண்டார்க்குன்னு சொல்லும். சைலம் புரோட்டோசைலம் டுவர்ஸ் இன்சைடுனா எண்டார்க்கு, புரோட்டோசைலம் டுவர்ஸ் அவுட் சைடுன்னு கேட்டால் எக்ஸார்க். சரிங்களா? டயக்ராமில் காமிக்கிறேன். அப்புறம் நம்பர் ஆஃப் புரோட்டோசைலம் பாயிண்ட் இஸ் 4. எத்தனை புரோட்டோசைலம் இருக்கும் அப்படின்னா 4 தான் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன பேர்? டெட்ரா. டெட்ரானா எத்தனை? 4. ஆர்க்குனாவே ARCHனாவே சைலம். சரியா? எக்ஸ்னா அவுட் சைடுன்னு அர்த்தம், டெட்னா உங்களுக்கு தெரியும் 4. சரி? அந்த மாதிரி நம்பர் ஆஃப் புரோட்டோசைலம் பாயிண்ட் இஸ் 4. ஸோ த xylem இஸ் கால்டு டெட்ரார்க். ஈச் phloem பேச்சஸ். phloem பேச்சில் 4 பேர் இருப்பாங்க. யார் இருக்காங்க யாருன்னு சொல்ல போகிறோம். ஈச் phloem பேச்சஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சீவ் டியூப்ஸ் இருக்குது, கம்பைன்ட் செல்ஸ் இருக்குது, phloem parenchyma இருக்குது. என்ன கிடையாதுன்னா phloem fibers absent. ஒன் மார்க் கொஸ்டின், முக்கியமானது. ஃப்ளோயத்தில் யார் இல்லை? டைகாட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோயத்தில் யார் இல்லைன்னு கேட்டால் phloem fibers are absent. மற்ற 3 பேரும் ப்ரெசென்ட். இதே மெட்டாசைலம் வெசல்ஸ் ஆர் ஜென்ரலி பாலிகுலர் ஷேப். மெட்டாசைலம் வெசல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பாலிகுலர்னால் இந்த மாதிரி ஷேப்பு தெரியும், இந்த மாதிரி பேர் இருக்கும். சரிங்களா? பட் இன் மோனோகாட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் இதே மெட்டாசைலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சர்க்குலராக இருக்கும். இன்னும் மோனோகாட் ரூட்டே பார்க்கல, இப்போ இதுக்கப்புறம் தான் மோனோகாட் ரூட்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? இல்லை ஜென்ரலாக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே xylத்தை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது என்னென்ன வாஸ்குலர் சிஸ்டம் பற்றி பார்த்துக்கோம். இந்த டயக்ராம் இங்கே இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது சின்னதாக ஒரு ரூட்டை இப்படி இருக்கிற ரூட்டை கட்டிங் செக்ஷன் எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் தெரியும் காமிச்சிருக்காங்க. ரூட் டேர்ஸ் இருக்குது வெளியே, பைலிபிளஸ் லேயர், கார்டெக்ஸு, ஃப்ளோயம், மெட்டாசைலம், கன்ஜக்டிவ். இதை வந்து நம்ம பெருசு பண்ணி காமிக்கிறோம். இதுதான் பெருசு. இந்த பார்ட்டை இப்படி கட் பண்ணி இப்படி பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க. எப்படி இதை இங்கே காமிச்சிருக்கோம். இங்கே நல்லா கவனிக்கணும் இந்த டயக்ராமை. பாருங்கள், இந்த அவுட்டர் மோஸ்ட் இந்த பிளாக் கலர் இருக்குல்லையா, அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் டைகாட் ரூட் பேர் ஃபைலிஃபரஸ் லேயர் ஆர் எபிஃபிலாமா. ஆல்வேஸ் சிங்கிள் லேயர் இருக்கும், காம்பாக்ட் லேயர் வித்தவுட் இன்டர் சர்ஃபேஸ் சொல்லிட்டோம். அதுலேருந்து யார் வராங்கன்னா ரூட் ஏர்ஸ் வராங்க. ரூட் ஏர் இஸ் அரைசஸ் ஃப்ரம் ஃபைலிஃபரஸ் லேயர். ஒன் மார்க் கொஸ்டின். சரியா? அதுக்கு அடுத்தது என்னது? ஃபைலிஃபரஸ் லேயர் ஆர் எபிஃபிலாமாக்கு அடுத்து யார் வராங்கன்னா கார்டெக்ஸ்.
இது எப்படி இந்த கார்டெக்ஸ் செல்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஓவல் ஆர் ரவுண்டட் ஷேப்ஸ் உள்ள நடுவில் ஒவ்வொன்றையும் என்ன இருக்குது, கேப் இருக்குது, கேஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி முடிச்சிட்டோம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த லேயர் தான் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ், அதுக்கு பேர் எண்டோடெர்மிஸ். அண்ட் எண்டோடெர்மிஸில் பாருங்கள் ஒவ்வொரு செல்லும் இந்த மாதிரி பட்டை மாதிரி காமிச்சிருப்பாங்க, பார்ஷியலில் பட்டை மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்படி. ஆனால் இந்த 4 செல்லில் மட்டும் என்ன இருக்காதுன்னா, இந்த ஆரஞ்சு கலர் காமிச்ச 4 செல்லில் மட்டும் அந்த காஸ்பரண்ட் சிப்ஸ் ஆப்ஷன், அந்த செல்லுக்கு என்ன பேர்னா பேசேஜ் செல்ஸ். சரியா? வாட்ரு ஒன்று உள்ளே வந்துச்சு அப்படின்னா இது வழியாக தான் உள்ளே போகணும். இப்படி வாட்ரு வருதுன்னா இங்கே உள்ளே போகாது. இந்த செல்லில் எந்த செல்லையும் உள்ளே பார்த்தீங்கன்னா காஸ்பரண்ட் சிப்ஸ் இருக்குது. இப்படி வந்தால் கூட இப்படி மறுபடியும் வளைஞ்சி இப்படி தான் உள்ளே வரணும். அதே மாதிரி தான் இங்கே வாட்ரு வருதுன்னா இப்படி தான் போகணும், இல்லை இப்படி தான் போகணும். ஏதோ ஒரு வழியில் இப்படி வந்துச்சுன்னா கூட இப்படி தான் போகணும். த்ரூ என்ட்ரி, வாட்டர் ஒன்லி த்ரூ என்ட்ரி ஆஃப் ஃபேசஸ் செல்ஸ். ஏன்னா அங்கே என்ன கிடையாது, காஸ்பரண்ட் சிப்ஸ்னு ஒன்று கிடையாது. சரியா? அந்த பாயிண்ட்டு. அப்புறம் பாருங்கள் ஃப்ளோயம் எங்கே இருக்குது, இந்த அவுட் சைடில் இந்த மாதிரி 4 இடத்துல இருக்கு இல்லையா, ஃப்ளோயம் இப்படி இருக்காங்க, ஃப்ளோயம் இருக்காங்க. பெரிசிக்கிள் எங்கே இருக்குது, எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்ததாக இருக்குது. அந்த ஆரஞ்சில் காமிச்சுனா இதெல்லாம் யார், பெரிசிக்கிள். புரோட்டோசெல் இல்லாமல் இந்த 1 2 3 4 இது யாருன்னா புரோட்டோசெல். புரோட்டோசெல் ரொம்ப சின்னதாக இருக்கும். எப்பயுமே புரோட்டோசெல் எதை பார்த்தோம்னா பேசஸ் செல்ஸை பார்த்த மாதிரி இருக்கும். இதுவும் மெயின் பாயிண்ட். புரோட்டோசெல் டுவோர்ஸ் தி பேசல்ஸை பார்த்த மாதிரி தான் இருக்கும் மெயினாக. அதுக்கப்புறம் இப்போ கன்ஜக்டிவ்ஷன் என்னதுன்னா இந்த சைலத்தையும் இந்த ஃப்ளோயத்தையும் இந்த ஃப்ளோயத்தையும் இந்த சைலத்தையும் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது இங்கே டிஷ்யூஸில். இதுக்கு பேர் தான் என்னது, கன்ஜக்ட் டிஷ்யூஸ் மேட் அப் ஆஃப் பேரன் கைமா. மறந்துடக்கூடாது, பேரன் கைமா. அப்புறம் காஸ்பரண்ட் சிப்ஸ் இருக்குது. இதில் இருக்குது பேசேஜ் செல்ஸ் தவிர 4 செல்லை தவிர மீது எல்லா இடத்துலையும் பேசினா இருக்கும், காஸ்பரண்ட் சிப்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் மெயின் டயக்ராம் நல்லா பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஜைலம் ஃப்ளோயம்னு ஆல்டர்னேட்டாக இருக்குது. பேர் என்னது, ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். இதே போல் தான் மோனோகாட் ரூட்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சின்ன இடத்துல மட்டும் மாறுது, அதை பற்றி சொல்லிடலாம். இந்த டயக்ராம் மட்டும் 5 மார்க் கொஸ்டின். செக்டார் என்லார்ஜ் டைகாட் ரூட் கேட்டால் இந்த டயக்ராம் மட்டும் போடுங்க, லேபிள் பண்ணுங்கள். 5 மார்க் முக்கியமானது. சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட். இப்போ அங்கே சொன்ன பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் அதே தான், ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் மாறும். இது வரைக்கும் நம்ம பித்தை பற்றி அங்கே இங்கே பித்தை பற்றி சொல்ல போகிறோம், அவ்வளோதான். சரியா? ரூட் என்ன ரூட் இருக்கோம், மெய்ஸ் மக்காச்சோளம் ரூட் எடுத்திருக்கோம், செக்ஷன் எடுக்கிறோம். த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ரூட் மெய்ஸ். ஸோ த ஃபாலோயிங் பிளான் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ ஃப்ரம் பெரிஃபெரி டு அவுட் சைட் டு சென்டர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே கான்செப்ட் தான், இந்த டயக்ராம் தான். இப்போ அந்த டயக்ராமுக்கு இந்த டயக்ராமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பார்த்தா சென்டரில் பாருங்கள், சென்டரில் அங்கே வந்து நம்ம பித்து ஒன்று காமிக்கல, இங்கே பித்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜைலம் இருக்குல்ல, ஜைலம் வந்து இங்கே ரவுண்டாக காமிச்சிருக்காங்க. அங்கே நம்ம என்ன காமிச்சோம், இப்படி காமிச்சோம். ஜைலம் வந்து இப்படி காமிச்சோங்க, இங்கே ரவுண்டாக இருக்குது. சரியா? ஃப்ளோயமும் ரவுண்டாக தான் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். சரியா? வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, இது எல்லாமே அதே சேம் கான்செப்ட். கடைசியாக ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபைலிப்ரஸ் layer or epiplasma. Outermost layer of the root is known as epiliferous layer or epiplasma. இதே தான் அங்கேயும் சொன்னோம். The fibrous layer consists of single layer of thin-walled parenchyma cells without interstitial space. Spaces ஒன்றும் கிடையாது. Without any interstitial spaces. Epidermal force, stomata and cuticles are absent in fibrous layer. The root hairs are bound in fibrous layers are always unicellular. அங்கேயே அதே தான் சொன்னோம், எல்லா பாயிண்ட்டும் அப்படியே தான் இருக்கும், always unicellular. இது வேலை என்ன, ரூட் ஹேர்ஸோட வேலை என்ன, அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல் சார்ஸ் ஃப்ரம் த சாயில். சரிங்களா? ரூட் ஹேர்ஸ் ஆர் ஜென்ரலி ஷார்ட் லிவ்ட். ரூட் ஹேர்ஸ் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் கீழே விழுந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் ரூட் ஹேர்ஸ் புதுசாக வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இங்கே. ரூட் ஹேர்ஸ் இஸ் ஆல்வேஸ் சிங்கிள் செல், அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். ரூட் ஹேர் ஷார்ட் லிவ்டுங்கிற பாயிண்ட் இங்கே மட்டும் தான் இருக்கும், மோனோகாட் ரூட்டில், டைகாட் ரூட்டில் இருக்காது. இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நீ படிச்சிடும். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபைலிஃபரஸ் லேயர் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்னர் டிஷ்யூ. இதே தான் அங்கேயும் பார்த்தோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஃபைலிஃபரஸ் லேயர் ஆர் எபிப்ளாமா. அடுத்து கார்டெக்ஸில் பாருங்கள். இந்த கார்டெக்ஸ் இஸ் ஹோமோஜினஸ்னால் ஒன்லி ஒன் டைப், ஒரே மாதிரி செல்ஸ் தான் இருக்கும். அந்த எந்த செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் டிஷ்யூ. அந்த டிஷ்யூ யாருன்னு கேட்டால் பேரன்கீமா. இதே தான் அங்கேயும் சொன்னோம், கார்டெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் பேரன்கீமா செல்ஸ் தான் சொன்னோம். இங்கே அப்படி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. கார்டெக்ஸ் இஸ் ஹோமோஜினஸ். இந்த கார்டெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் கால்டு பேரன்கீமா. இந்த கார்டெக்ஸ் மெனி லேயர், நிறைய லேயர் இருக்குது. தின்வால்டு பேரன்கீமா செல்ஸ் வித் லாட் ஆஃப் இன்டர்ஸ்டல் ஸ்பேஸ். ஒரு செல்லுக்கும் இன்னும் செல்ஸ்க்கு நடுவில் பெரிய பெரிய கேப் இருக்கும். சரியா? இதோட எதுக்காக அந்த மாதிரி கேப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கேஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் ஈஸியர்னு சொன்னோம் அந்த பாயிண்ட்டு. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்டோரேஜ். எதை ஸ்டோர் பண்ணுது, ஸ்டார்ச். அப்படியே அந்த பாயிண்ட் அப்படியே இருக்கும். இந்த கார்டிகல் செல்ஸ் ஆர் ஜென்ரலி ஓவல் ஆர் ரவுண்டட் இன் ஷேப். இதுவும் அதே பாயிண்ட் தான், ஓவல் ஷேப்பில் ஆர் ரவுண்டட் இன் ஷேப்பில் இருக்கலாம். குளோரோபிளாஸ்ட் இருக்கா, குளோரோபிளாஸ்ட் ஆப்ஷன் இன் கார்டிகல் செல்ஸ். பட் என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர்டு ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணுறாங்க. சரிங்களா? த செல்ஸ் பொசஸ் லிவிங், அந்த பொசஸ் என்னவாக இருக்குன்னா லியூகோபிளாஸ்ட். ஏற்கனவே சொன்னோம் கலர்லெஸ். லியூகோபிளாஸ்ட் என்ன சொன்னோம், கலர்லெஸ் அப்படின்னு அர்த்தம்.
கலர்லெஸ் பேரன்கீமா செல்ஸ்க்கு பேர் லீகோபிளாஸ்ட்னு பேர். இதே தான் அங்கேயும் சொன்னோம். எல்லா பாயிண்ட் அங்கே தான். எக்ஸ்ட்ரா எந்த பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இஸ் கால்ட் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப்டு பேரன்கீமாட்டா செல்ஸ். இந்த எண்டோடெர்மிஸ் கம்ப்ளீட்லி ரிங் அரவுண்ட் த ஸ்டீல் சுற்றி இருக்குது. ஸ்டீல் இப்படி இந்த எதுனா ஒரு பட்டை மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன், பேண்டு மாதிரி. பேண்ட் லைக்ஸ் மேட் ஆஃப் சூப்ரின் அண்ட் லிக்னின் இஸ் பிரசன்ட் இன் எண்டோடெர்மல் செல்ஸ். எந்த இடத்துல? ரேடியல் அண்ட் இன்னர் டேஞ்சரி வாலில் இருக்காங்க. சரிங்களா? தேர் கால்டு காஸ்பிரின் ஸ்ட்ரிப்ஸ். நீ யார் கொடுத்தாங்க பேர் கொடுத்தாங்க? காஸ்பிரே பேர் கொடுத்தாங்க. அதனால் ஃபஸ்ட் நோட் எடுத்து ஸ்ட்ரிப்ஸ். காஸ்பிரே தான் கண்டுபிடிச்சாரு. ஆனால் ஒரு பேர் காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ், பட்டைகள்னு சொல்லுவோம். த எண்டோடெர்மல் செல்ஸ் விச் ஆர் ஆப்போசிட், மெயின் பாயிண்ட், எண்டோடெர்மல் செல்ஸ் விச் ஆர் ஆப்போசிட் டு புரோட்டோசிலம் எலமெண்ட். புரோட்டோசிலம் எலமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எண்டோடெர்மல் செல்ஸில் அந்த திக்னிங் இருக்காது. அந்த செல்ஸ்க்கு என்ன பண்ணால் பேசேஜ் செல். ஆப்போசிட் த புரோட்டோசிலம் எலமெண்ட்ஸ் ஆர் தின் வால்டு வித்தவுட் காஸ்பிரியன் செல்ஸ். தீஸ் செல்ஸ் ஆர் கால்டு பேசேஜ் செல்ஸ்னு பேர். இந்த பேசேஜோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் டிசால்வ் சால்ட்ஸ் ஃப்ரம் கார்டெக்ஸ் டு ஜைலம். எல்லா பாயிண்ட்டும் அங்கே இருக்கிறது தான். சரிங்களா? the water cannot pass through other animal cells due to presence of caspins. மற்ற செல்லில் வாட்டர் உள்ளே போகாது, ஏன்னா அங்கே திக்னிங் இருக்குது. ஒன்லி பேசேஜ் செல்ஸ் வழியாக தான் வாட்டர் உள்ளே போகும். the main function of caspin strips in the endodermal cells to prevent the re-entry of water. இந்த பாயிண்ட் அங்கே இருக்காது, இங்கே இருக்கும். to prevent re-entry of water once entered cortex to xylem. ஒரு வாட்டி கவனிங்க, இது ஒரு பேசேஜ் செல்ஸ்னா இந்த செல்ஸ் வழியாக வாட்டர் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, ஒரு வாட்டி உள்ள சைலத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ரிட்டன் வரது ட்ரை பண்ணால் கூட முடியாது, வரதுக்கு முடியாது. ரிட்டன் இதே செல்லில் வராது. இப்படி முயற்சி பண்ணோம். இங்கே யார் இருக்காங்கன்னா இந்த இடத்துல செல்லில் வந்து இந்த இதில் ஃபுல்லாக இந்த பார்ஷியல் யார் இருப்பானா அந்த காஸ்பின் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். வெளியே வர முயற்சி பண்ணும்போது இந்த காஸ்பின் ஸ்ட்ரிப்ஸ் வந்து வாட்டர் வெளியே வரதுக்கு விடாது. அதெல்லாம் டு ப்ரிவென்ட் த ரீஎன்ட்ரி ஆஃப் வாட்டர் யாருன்னு கேட்டால் காஸ்பின் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் எண்டோடெர்மல் செல்ஸ். சரியா? ஒரு வாட்டி உள்ளே போனால் வெளியே வர த்ரூ இதிலே வாட்டர் வெளியே வந்தே ஆகணும்னா ஸ்டொமேட்டோ வழி தான் வெளியே வரும். ஸ்டொமேட்டோ எங்கே அதிகமாக இருக்குன்னா லீஃப்லேயே தான் வாட்டர் வெளியே வரும். சரிங்களா? அந்த பாயிண்ட்டு. அடுத்து ஸ்டீல் என்ன? ஆல் த tissues present inside the endodermis comprise steel. Steel consists of pericycle vascular system. பித்து இங்கே தான் பித்துன்னு சொல்கிறோம், அங்கே பித்து இல்லை. டைகாட் ரூட்டில் பித்து கிடையாது, மோனோகாட் ரூட்டில் பித்து இருக்குது. சரிங்களா? அப்புறம் பெரிசைக்கிள் பாருங்கள். பெரிசைக்கிள் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்டீல் தான். லை இன்னர் டு எண்டோடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் parenchyma cells. இதே தான் அங்கே இருக்குது, அதே பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. அடுத்து வாஸ்குலர் சிஸ்டம்னா என்ன? வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் சீன் இன் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். ஏற்கனவே சொன்னது ரேடியல் அது ஜைலம் ஃப்ளோயம் ஜைலம் ஃப்ளோயம் ஜைலம் ஃப்ளோயம் ஜைலம் ஃப்ளோயம் இப்படின்ட்டு இருக்கும். அப்படி ஆல்டர்னேட்டாக இருக்குது. ரேடியஸ் வேறு. ஜைலம் ஜைலம் ஃப்ளோயம் அப்படின்னு ஆல்டர்னேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்டர்னேட் பண்ண பட் டிஃப்ரெண்ட் ரேடியஸ். இதுக்கு பேர் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜைலம்ஸ் இஸ் கால்டு பாலியார்க். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் புரோட்டோசிலம் குரூப் இஸ் மெனி. இப்போ என்ன சொல்ல, போன மோனோகா டைகாட் ரூட்டில் 4 தான், 4 வந்து தான் இருக்கும். புரோட்டோசிலம் வந்து 4 தான் இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் புரோட்டோசிலம் எத்தனை இருக்குன்னா மெனி, கவுண்ட் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு என்ன பேர்னா பாலியார்க். 2 மார்க் கொஸ்டின். நம்பர் ஆஃப் புரோட்டோசிலம் குரூப் இஸ் மெனி. திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜைலம் இஸ் கால்டு பாலியார்க் அப்படின்னு பேர். ஜைலம் இஸ் எக்ஸ்டர். ஜைலம் எக்ஸ்டர்னா புரோட்டோசிலம் எதை பார்த்த மாதிரி இருக்கும்? டுவர்ஸ் தி அவுட் சைட், மெட்டாசிலம் டுவர்ஸ் தி இன்சைட்னு இருக்கும். சரிங்களா? த tissues present between the xylem and phloem called conjugate tissue. The conjugate tissue is made up of, இங்கே மெயின் பாயிண்ட் பாருங்கள், the conjugate tissue is made up of sclerenchyma. ஆனால் டைகாட் ரூட்டில் conjugate tissue is made up of parenchyma. இங்கே மோனோகாட்டில் conjugate tissue is made up of sclerenchyma. இந்த வார்த்தை மாறுது. இது 1 மார்க் கொஸ்டின், முக்கியமானது. சரியா? இந்த பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பித்தை பற்றி சொல்ல போகிறோம். பித்து எங்கே இருப்பாங்கன்னா சென்ட்ரல், ஸ்டீலோடைய சென்ட்ரல் இருப்பாங்கன்னா பித்து. இந்த சென்ட்ரல் போர்ஷன் இஸ் ஆக்ஸ்பைட் பை த லார்ஜஸ்ட் பித்து. இட் கன்சிஸ்ட் ஆஃப் தின் வால்டு parenchyma cells. பித்து மேட் ஆஃப் தின் வால்டு parenchyma cells with interstellar spaces. The cells are filled with abundant of starch. என்ன இருக்கும்? abundant of starch இருக்கும். பித்துக்கு இன்னொரு பேர் பித் ஆர், இதுக்கு பேர் இன்னொரு பேர் மெடுலா அப்படின்னு பேர். பித்துக்கு இன்னொரு பேர் மெடுலா அப்படின்னு பேர். இங்கே என்ன அதிகமாக ஸ்டோர் பண்ணுது? பித்து என்ன ஸ்டோர் பண்ணுது? ஸ்டார்ச் அதிகமாக ஸ்டோர் பண்ணுது. மெயின் பாயிண்ட், 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து ஒரு டயராம். இந்த டயராம் முடிச்சுட்டு இதுக்கு வரலாம். டயராம் பாருங்கள், இந்த டயராம் பாருங்கள். ஏன்னா இந்த டயராம் பாருங்களாம் கவனிக்கணும். பாருங்கள், இது அப்படியே தான். ஃபைலிஃபரஸ் லேயர் அங்கே சொன்ன மாதிரி இங்கே அப்படியே தான் சேமாக இருக்குது. ரூட் டேர்ஸ் அப்படியே இருக்குது, கார்டெக்ஸ் அப்படியே இருக்குது. சரிங்களா? இந்த இடத்த மட்டும், இந்த போர்ஷன் மட்டும் தான் மாறுது. இந்த போர்ஷனுக்கு தான் மாறுது. கார்டெக்ஸ் தெரியுது. பேசேஜ் செல்ஸ் பாருங்கள், எத்தனை பேசேஜ் போனதில் சொன்னோம்? 4 சொன்னாங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் பாலி ஆர்க் அப்படின்னு பேர். சரியா? காஸ்பின் ஸ்ட்ரிப்ஸ் ஒரு பார்ஷியல் இருக்குன்னு சொன்னோம். எதை தவிர பேசேஜ் இடத்த தவிர மீது எல்லாத்துலேயும் காஸ்பின் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். எண்டோடெர்மிஸில் காமிச்சிருக்கோம், பெரிசில் காமிக்கிறோம், பேசேஜ் காமிச்சிருக்கோம். அப்புறம்
ஃப்ளோயம் காமிச்சிருக்கோம். ஃப்ளோயம் ரவுண்டாக இருக்குது, அந்த ஃப்ளோயம் காமிச்சிருக்கோம். அப்புறம் புரோட்டோசிலம் மெட்டாசிலம். புரோட்டோசிலாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் புரோட்டோசிலம். சென்டர் இதெல்லாம் யாருன்னா மெட்டாசிலம். சென்டரில் இருக்கிறது யாருன்னா பித்து. தான் பாயிண்ட். சரியா? புரோட்டோசிலம் வந்து வெளியே 10 மார்க் இருந்தால் எக்ஸாக இருக்குது. சரியா? உள்ளே பார்த்த மாதிரி இருந்தால் என்டார். இவ்வளோ தான். அந்த டயக்ராம் 5 மார்க் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்சஸ் 5 மார்க் கொஸ்டின். அனாட்டமிக்கல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைகார்டூட் அண்ட் மோனோகார்டூட். டைகார்டூட்டுக்கும் மோனோகார்டூட்ஸும் உள்ள பொதுவான டிஃப்ரென்சஸ், பொதுவான வேறுபாடுகள்னு சொல்லுவாங்க. அதை பார்க்க போகிறோம். சரியா? கேரக்டர்ஸு டைகார்டூட் மோனோகார்டூட். முதல் கேட்டருங்க பெரிசைக்கிள். 2 பெரிசைக்கிள் எடுத்துக்கிட்டோம். பெரிசைக்கிள் கிவ் ரைஸ் டு லேட்ரல் ரூட்ஸ். அப்புறம் பெல்லோஜின் அவுட்டர் லேயருக்கு பட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணால் பெரிசைக்கிள். டைகார்டூட் வந்து கொஞ்சம் மொத்தமாக செகண்டரி க்ரோத்தில் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பெல்லோஜின் ஒருத்தர் வருவாங்க. கிவ் ரைஸ் இதை பற்றி பின்னாடி சொல்லலாம், அடுத்த லெசனில் வருது. கிவ் ரைஸ் டு லேட்ரல் ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது பெல்லோஜின் அண்ட் பார்ட் ஆஃப் த வாஸ்கார் கேமியம். வாஸ்கார் கேமியத்தையும் ஃபார்ம் பண்ணுறதும் பெல்லோஜின் ஃபார்ம் பண்ணுறதும் லேட்ரல் ரூட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது பெரிசைக்கிள் வேலை டைகார்டூட்டில். அதே மோனோகார்டூட்டில் எது மட்டும் ஃபார்ம் பண்ணுறாங்க, வெரி ஒன்லி லேட்ரல் ரூட்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணுறாங்க. இது 1 மார்க் கொஸ்டின். வாஸ்கார் டிஷ்யூனா லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஸ்டிப்ஸ். இங்கே வந்து லிமிட்டெட் நம்பராக தான் ஜைலம் ஃப்ளோயம் இருக்கும். ஏன்னா இங்கே 4 தான் சொன்னோம். புரோட்டோசிலம் பாயிண்ட் 4 சொன்னோம். அதே மாதிரி மெட்டாசிலம் பாயிண்ட் 4 தான். இதுதான் இருக்கும். ஆனால் இங்கே மோர் நம்பர் ஆஃப் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஸ்டிப்ஸ் இருக்குது. புரோட்டோசிலமும் புரோட்டோசிலமும் நம்ம நிறையா இருக்குது, மெட்டாசிலம் நிறையா இருக்குது, ஃப்ளோயம் நம்பர்ஸும் அதிகமாக இருக்கும். அவர் கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் மேட் ஆஃப் பேரன்கீமா இட் செல் டிஃப்ரென்ஷியேட் இன்டூ வாஸ்கார் கேமியம். கேமியத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். என்னென்னா ஜென்டத்தில் கேமியம் இருக்குது அப்படின்னா இங்கே ஃப்ளோயம் இப்படி காமிக்கிற மாதிரி. இது ஃப்ளோயம்னா இது ஜைலம்னா இது ரெண்டு இதையும் பிரிக்கிறது ஏன்னா இந்த இதுக்கு பிரிச்சிடும். இது கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் தான் மேட் ஆஃப் கேமியம் சொல்லுவாங்க. இங்கே மோர் பேரன்கீமேட்டஸ் பட் சம்டைம் பேரன்கீமேட்டஸ் அதிகமாக. இங்கே பாருங்கள், டைகார்டூட்டை பொறுத்தவரைக்கும் கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் மேட் ஆஃப் பேரன்கீமே கண்ணை மூடிட்டு போட்டுணும். அதே மோனோகார்டூட்டா மேட் ஆஃப் ஸ்க்ரீன் கீமேட்டஸ் சம்டைப்ஸ்னு ஒரு பாயிண்ட் பேரன்கீமேட்டஸ் சொல்கிறாங்க. இதையும் பார்த்தோம். டிஃப்ரென்ஷியேட் இன்ட்டு வாஸ்கார் கேமியத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். கேமியம் எப்போ வருது? கேமியம் ஒன்று டைகார்டூட்டில் வந்துச்சுன்னா எப்போனா செகண்டரி க்ரோத் தான் வரும். செகண்டரி மெஷர்மெண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் செகண்டரி க்ரோத் தான் வரும். 1 மார்க். இங்கே செகண்டரி க்ரோத்னு ஒன்று கிடையவே. மோனோகார்டூட்டை பொறுத்தவரை செகண்டரி க்ரோத் கிடையாது. டைகார்டூட்டில் செகண்டரி க்ரோத் இருக்குது. சரியா? அது சொல்கிறோம். அப்புறம் ஜைலம் வந்து டெட்ரா இருக்குது. ஏன்னா 4 புரோட்டோசிலம் இருக்கும், டெட்ரா இருக்குது. இங்கே பாலியா இருக்குது. எத்தனை இருக்குன்னா 4க்கு மேலே மோர் தென் 4 இருந்தால் அதுமாதிரி பாலி ஆர் கண்டிஷன் ஆஃப் ஜைலம் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா கம்பேரிஷன் பண்ணி பார்த்துருக்கோம். பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகார்டூட்டையும் பார்த்துட்டோம், பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகார்டூட்டையும் பார்த்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய கிளாஸில் என்ன பார்க்கணும், பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகார்ட் ஸ்டெம் அண்ட் பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகார்ட் ஸ்டெம் பற்றி பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.